சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. அப்படியென்றால் என் பாரத தாயே, பிளாசி போர் குறித்த பாடங்களில் ஏதோ பெரிதாக அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது? பாரதத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கான முதல் போர் என்றால் அது எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும்? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒன்றும் உப்புச்சப்பில்லாமல் அல்லவா இருக்கிறது? சரியாகத்தான் கேட்டான் அந்த சிறுவன் சிவா. ஆம், இது உப்புச்சப்பில்லாத ஒரு போர்தான். ஆனால் அதன் விளைவுகள் எப்படியாகிவிட்டன? நினைத்து நினைத்து என் நெஞ்சம் அமைதியற்று போகிறது. பிளாசி போரின் இறுதியில் ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றான். மீர் ஜாஃபர் தன் துரோகத்துக்கு பரிசாக வங்காள நவாப் பதவியை கிளைவிடமிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த போரின் இறுதியில் 24 வயது இளைஞனான வங்காள நவாப் சிராஜுத்தௌலா கொடூரமான முறையில் உயிரை இழந்தான். மீர் ஜாஃபருக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையிலான உடன்பாட்டின்படி மீர் ஜாஃபரின் மகன் மீர் மீரானின் உத்தரவால் 1757 ஜூலை 2ஆம் தேதி சிராஜுத்தௌலா சிரச்சேதம் செய்யப்பட்டான். இந்த இரத்த சரித்திரத்தை அலசுபவர்கள் பிளாசி போரை உப்புச்சப்பில்லாத நிகழ்ச்சி என்றே வர்ணிப்பார்கள். இந்த போரில் பெரிய அளவில் இராணுவ தந்திரங்களோ போர் உத்திகளோ எதுவுமே வெளிப்படவில்லை. ஒரு பேய் மழை, இயற்கையின் இயல்பு, ஒருவனின் துரோகம், உடனிருந்தே கொல்பவன் இயல்பு, அவ்வளவுதான். ஆனால் இதில் பெயர் வாங்கியதென்னவோ ராபர்ட் கிளைவ் தான். இப்படியாக அந்நியன் ஆங்கிலேயனிடம் தெற்கே ஆற்காடு ஆட்டம் கண்டது, வடக்கே வங்காளம் வீழ்ச்சி கண்டது. ஆற்காடும் வங்கமும் போன பிறகு தில்லியும் தள்ளாடியது. பிளாசி போர் நடந்து 4 வருடங்கள் கழித்து 1761 3ஆம் பானிபத் போர் நடந்தது. அது ஆப்கன் படையினருக்கும் மராட்டிய வீரர்களுக்கும் இடையே நடந்தது. இந்த போரில் மராட்டிய வீரர்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது. எனது மேற்கு கரையில் மராட்டியர்கள் தங்கள் வலிமையை இழந்தார்கள். தெற்கு பகுதியிலோ மைசூரில் விஜயநகர சாம்ராஜ்யம் தேய்ந்து வந்தது. ஹிந்து சாம்ராஜ்யமாக இருந்த மைசூரின் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அந்த ராஜ்யத்தின் தளபதியாக இருந்த ஹைதர் அலியின் கைக்கு இடம் மாறியது. ஏற்கனவே தில்லியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து தன்னிச்சையாக நிசாம் என அறிவித்து தனித்து இயங்கிக் கொண்டிருந்த ஹைதராபாத் நிசாம் ஆற்காடு போருக்கு முன்பே, அதாவது 1743 தெற்கே பாண்டிய நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றியிருந்தான். திருநெல்வேலி பகுதியில் பெரும்பாலான இடங்கள் நிசாம் வசம் வீழ்ந்திருந்தன. இவற்றை ஆற்காடு நவாப் பொறுப்பில் விட்டிருந்தான் ஹைதராபாத் நிசாம். இந்த நிசாம் இறந்த பின்னர் ஆற்காடு விஷயத்தில் சர்ச்சை ஏற்பட்டது. ஆற்காடு நவாப் பதவி யாருக்கு என்பதில் போட்டி ஏற்பட்டது. சந்தா சாஹிபும் முகம்மது அலியும் இந்த சண்டையில் வரிந்து கட்டி கொண்டு இறங்கியிருந்தார்கள். இவர்களுக்கு கை கொடுக்க ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் களத்தில் இறங்கினார்கள். சந்தா சாஹிபுக்கு பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் கை கொடுத்தார்கள். ஆனால் ஹைதராபாத் நிசாமின் அட்டகாசங்களால் வெறுத்து போயிருந்த திருநெல்வேலி பாளையக்காரர்கள் இந்த நவாப் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கியே இருந்தார்கள். அப்படி இருந்தும் முகம்மது அலி தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள திருநெல்வேலி பகுதிக்கு 3000 வீரர்கள் அடங்கிய காலாட்படையையும் 2500 குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பி வைத்தான். அந்த படையே தென்னாட்டின் பாளையக்காரர்களால் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. நவாப் மற்றும் ஆங்கிலேயர் கூட்டணியை எதிர்கொள்ள ஒரு வீர மறவன் தென்னகத்தில் தோன்றியிருந்தான். அவன் யார் தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள்.
எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.